ஹாய் ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோவில் நிக்கா எலைட்டில் உங்களோட புதிய கணக்கை எப்படி நீங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய போகிறீங்க அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் சைடு சில விஷயங்கள் வந்து செக் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னென்னா, உங்களோட மொபைலில் நெட்வொர்க் எல்லாம் கரெக்டாக இருக்கா, எங்கேயாவது லேக் ஆகுதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரீக்வெண்ட் நெட்வொர்க் இருந்தால் மட்டும்தான் நிக்கா எலைட்டில் உங்களோட புதிய கணக்கை உருவாக்குறதுல 3 ஸ்டெப்ஸையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனை முடிக்க முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம போகலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு யூஆர்எல் இருக்கும், இல்லை அப்படின்னா நம்மளோட வெப்சைட் லிங்க் இருக்கும், ரெஜிஸ்டர் பேஜ். அந்த பேஜை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நிக்கா எலைட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, அதில் ஒரு ஃபார்ம் வரும். அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபார்ம் டேட்டான்னு ஒன்று நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது சிம்பிள் மெத்தடில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபஸ்ட்டில் கொடுத்துருப்போம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து நெட்வொர்க் இஷ்யூவாலேயோ இல்லை அவங்க தெரியாதனமாக பேக் பண்ணுறதுனாலையோ அவங்க டேட்டா மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு செஷன் பார்ட்டாக, அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு 10 ஃபீல்டு மட்டும் மெயின் ஃபீல்டாக வச்சு உங்களோட ரிஜிஸ்டர் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலும், அதாவது 3 ஸ்டெப்பையும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்திருந்தாலும் நாங்கள் அதை வந்து ஃபுல்ஃபில்லாக பண்ணுறதுக்காக மட்டும் நாங்கள் அந்த ஃபஸ்ட் ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ரிஜிஸ்டரோட லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் நம்ம என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, ப்ரொஃபைல் க்ரியேட்டட் பை, அதாவது இந்த ப்ரொஃபைலை யார் மூலயமா க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்றது தான். ஸோ நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். அதில் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா, செல்ஃபு, பேரண்ட்ஸு, கார்டியன், ஃப்ரெண்ட்ஸு, சிப்ளிங்கு, ரிலேட்டிவ்ஸு. ஸோ நான் இப்போ செல்ஃப் சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் யார் பண்ணுறீங்களோ அவங்களோட அந்த ஆப்ஷனை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் செல்ஃபு. அடுத்து என்னோடய ஜெண்டர் வந்து ஃபீமேல். ஸோ அதையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி என்னோடய நேம் வந்து நான் இப்போ இங்கே ஃபில் பண்ண போகிறேன். என்னோடய நேம் வந்து நஸ்ரீன் பானு. ஸோ நஸ்ரீன், ஃபஸ்ட் நேமில் நஸ்ரீனும் லாஸ்ட் நேமில் பானுவும் ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்னோடய டேட் ஆஃப் பர்த். பார்த்திங்கன்னா 14 செப்டம்பர். என்னோடய பர்த் இயர் வந்து 1996. ஸோ நான் அதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். என்னோடய கேஸ்ட் வந்து உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் என்ன ரிலீஜன் கேஸ்ட்டுன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ரிலீஜன் என்னென்னு பார்ப்போம். நான் முஸ்லீமில் அதர்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய கேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லப்பை. ஸோ நான் முஸ்லீம் லப்பை சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி என்னோடய மதர் டங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ். ஸோ நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரேன். என்னோடது எங்கேன்னு பார்த்து லாங்குவேஜ் கரெக்டாக நான் சூஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி என்னோடய கண்ட்ரி பார்த்திங்கன்னா இந்தியா. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரேன். ஸோ இந்தியா சூஸ் பண்ணிட்டேன். இப்போது என்னோடய மொபைல் நம்பர் நான் என்ட்ரு பண்ணுறேன். இங்கே நான் எக்ஸாம்பிளுக்கு மொபைல் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் கரெக்ட் நம்பரை இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் இப்போ ஃபில் பண்ணிட்டேன். அதே மாதிரி என்னோடய இமெயில் ஐடியும் நான் ஒரு டம்மி மெயில் ஐடி கொடுக்குறேன். பட் ஆனால் நீங்கள் ஒரிஜினல் தான் கொடுக்கணும், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்னோடய இமெயில் ஐடி கொடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. ஒரு தடவை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணியிருக்கோமான்றது செக் பண்ணிவிட்டு இப்போ நான் ரிஜிஸ்டர் நவுன்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எங்கே போகுதுன்னா, ஸ்டெப் 1க்கு நான் ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 3 ஃபார்ம் இருக்குது. 3 ஃபார்மும் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஃபுல் ரிஜிஸ்ட்ரேஷனும் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் ஃபார்ம் டேட்டா மட்டும் நான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களை மீதி வந்து ஃபில் பண்ண சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி யாருக்கும் வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபார்முக்கு இப்போ நாங்கள் எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்ததும் அதில் ஆல்ரெடி நம்ம பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம் பார்த்திங்களா, அது எல்லாமே எடுத்துகிட்டு வரும். என்னோடய ஃபஸ்ட் நேம் வந்துருச்சு, லாஸ்ட் நேம் வந்துருச்சு, என்னோடய இமெயில் ஐடி வந்துருச்சு. இமெயில் ஐடி வந்துருச்சா? இப்போ பாஸ்வேர்டு உங்களோட பாஸ்வேர்டு தான், நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். நான் 1 2 3 4 5 6ன்னு கொடுத்துக்கிறேன். 1 2 3 4 5 6ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது நான் என்னோடய மொபைல் நம்பர். இதெல்லாம் ஏன் அதாவது ஹைலைட் ஆகிருக்குன்னா, இதெல்லாம் நம்ம ஒரு தடவை கொடுத்துட்டா இன்னொரு தடவை மாறக்கூடாது. அது அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடியும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலரில் உங்களுக்கு ஷோ ஆகிருக்கும். ஏன்னா அடுத்த டைம் நம்ம மல்டிபிள் ஃபார்ம் என்ட்ரி பண்ணும்போது அதுவே டூப்ளிகேட் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கும்.
அந்த மாதிரி வரும்போது நீங்கள் எங்களை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் என்னென்ன ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணுவோம். ஓகே, இப்போ ஜெண்டர் வந்துருச்சு, என்னோடய டேட் ஆஃப் பர்த் வந்துருச்சு, மெரிட்டல் ஸ்டேட்டஸு நெவர் மேரிட், நீங்கள் என்ன ஸ்டேட்டஸோ அதை போட்டுக்கோங்க. அதே மாதிரி என்னோடய ரிலீஜன் வந்துருச்சு, கேஸ்ட் வந்துருச்சு. சப்காஸ்ட் எதுவும் எனக்கு வேண்டாம், ஸோ நான் பண்ணல. நீங்கள் இருந்தால் பண்ணிக்கோங்க. என்னோடய மதர் டங், கண்ட்ரி லிவிங். இப்போது இந்தியாவில் நான் எங்கே இருக்கேன்? தமிழ்நாட்டில் நான் இருக்கேன். ஸோ தமிழ்நாடு. இப்போது சிட்டி நான் எங்கே இருக்கேன்? சிட்டி வந்து நான் திருச்சியில் இருக்கேன். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரேன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஃபைன் பண்ணி ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஏன்னா நீங்கள் மொபைல் வியூவில் பண்ணுறனால உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஃபில் பண்ணிகிட்டே இருக்கும்போது சப்போஸ் உங்கள் நெட்வொர்க் கட் ஆகிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளமேட்டிக் உங்கள் மொபைலில் வருது, இல்லை நீங்களே தெரியாதனமாக பேக் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட செகண்ட் ஃபார்மு ஃபில் ஆகாது. உங்களோட ஃபஸ்ட் ஃபார்ம் மட்டும்தான் ஃபில் ஆகிருக்கும் எங்கள்கிட்ட. ஸோ நீங்கள் எங்களை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எங்களை ஆட்டோமேட்டிக்காக காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ஃபஸ்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணிகிட்ருந்தோம். பட் எங்களோட சடனாக வெளியே வந்துருச்சு அப்படின்னா, ஏன்னா மெயின் இம்பார்ட்டன்ட் வெளியவோ எங்கேயோ நமக்கு போகக்கூடாது, அதுதான். ஸோ இப்போ நான் திருச்சிராப்பள்ளி சூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய ஹைட் பார்த்திங்கன்னா 5 ஃபீட்னா, ஸோ அது சூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 65, ஸோ அது சூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய பாடி டைப் ஆவரேஜ், என்னோடய காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபேர், ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து நார்மல். என்னோடய ஹையஸ்ட் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா எம்எஸ்சி. எம்எஸ்சி எங்கே இருக்குன்னு பார்த்து எம்எஸ்சி. என்னோடய அடிஷ்னல் டிகிரி பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆக்குபேஷன். இந்த ஆக்குபேஷன் இருக்க இடத்துல சில பேர் படிப்பாங்க, இல்லை ஹோம் மேக்கராக இருப்பாங்க, இல்லை ஒர்க் பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க. நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், ஸோ ஐடி டெலிகாம் ப்ரொஃபஷனலில் போட்டுக்கிறேன். நீங்கள் என்ன உங்களுக்கு ஆக்குபேஷனோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட் ப்ரைவேட். என்னோடய ஆனுவல் இன்கம் 5 lakhs. என்னோடது வந்து நான் வெஜிடேரியன் தான், ஸோ அதை ஃபில் பண்ணிக்கிறேன். ஸ்மோக்கிங் ஹேபிட் எனக்கு கிடையாது, ட்ரிங்கிங்கும் கிடையாது. இந்த தோஷா பர்த் டைம்னால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நெசசரினா நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இது வேண்டாம், ஸோ நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பட் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இப்போ ஃபில் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு தோஷா எதுவும் இல்லை. என்னோடய பர்த் டைம் வந்து 3 PM. இப்போ நான் செட் பண்ணிட்டேன். என்னோடய பர்த் பிளேஸ் வந்து திருச்சி தான் நான் பிறந்தது. என்னோடய ஃபேமிலி ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் மிடில் கிளாஸ். ஃபேமிலி டைப் வந்து ஜாயின்ட். ஃபேமிலி வேல்யூ ட்ரெடிஷ்னல். நாங்கள் என்னோட அப்பா பேர், அவங்க பேக் டைலர். என்னோட அம்மா பேர், அவங்களும் டைலர். எனக்கு பிரதர்ஸ் யாரும் இல்லை, சிஸ்டர் மட்டும் 2 பேர் இருக்காங்க. 2 பேருக்குமே மேரிட் ஆயிடுச்சு. என்னை பற்றி சொல்லணும். அதுக்கப்புறம் சம்திங் அபவுட் ஐ எம் நர்சரி. ஐ எம் ஐடி செக்டர், ஐடி ஜாப், எது வேணால் சம்திங் உங்களை பற்றி என்ன சொல்லணும்னு விருப்பறீங்களோ அது போட்டுக்கோங்க. போட்டுட்டு செக் பண்ணி பார்க்கணும். 50 கேரக்டர்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு இந்த இடம் ரெட் மார்க் ஹைலைட் ஆகும். அதனால் 50 கேரக்டர்ஸுங்க. ஐ எம் ஐடி ஜாப், ஐ எம் ஒர்க்கிங் உமன், ஜஸ்ட் லைக் தட். எனிதிங் நீங்கள் என்ன கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கண்டினியூ. பார்த்தீங்களா, கேட்குது பார்த்தீங்களா, மினிமம் 50 கேரக்டர்ஸ். ஸோ இப்போ நான் இன்னும் கொஞ்சம் ஏதாவது கொடுக்கணும். மை மதர் இஸ் கிரேட், நான் சும்மா கொடுக்குறேன். லைக் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க கொடுங்க. இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னோடய கொடுத்துருச்சு. இந்த பாப்பப் எதுக்கு வருதுன்னா, நான் பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த் இல்லாதனால கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது எனக்கு வேணாம். ஸோ சேவ் பாஸ்வேர்டு எடுத்து விட்டுறேன்.
இப்போ என்னோடய ஏஜ் வந்து 18 to 30க்குள்ளே இருக்கணும். அதாவது பேசிக் ப்ரிஃபரன்ஸ். பார்ட்னரோடது இப்போ நான் இங்கே ஃபில் பண்ண போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. மெரிட்டல் ஸ்டடீஸ் அவர் கல்யாணம் இருக்கக்கூடாது. ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ் நார்மலாக இருக்கணும். ஈட்டிங் ஹேபிட்டஸ் வந்து எது வேணால் இருக்கலாம். ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ட்ரிங்கிங் ஹேபிட்ஸும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நான் எனக்கு எந்த கேஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே. ஸோ நான் மறுபடியும் அதையே சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கொடுத்துட்டேன். அவங்களோட தோஷா பற்றி எனக்கு எந்த விஷயமும் இல்லை. ஸோ டஸ் நாட் மேட்டர் கொடுத்துக்கிறேன். அடுத்து இந்த ஸ்டாரு இதெல்லாம் எனக்கு ஒன்றும் அவ்வளோவா இல்லை. ஸோ அதுவும் நான் விட்டுறேன். இல்லை நீங்கள் ஏதாவது கொடுக்குறதுனா இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வரும். அதில் கொடுத்துக்கோங்க. இவங்களோட மதர் டங்க்கும் எனக்கு கண்டிப்பாக தமிழ் தான் இருக்கணும். அதே மாதிரி லொக்கேஷன் இப்போ அவர் எங்கே இருக்குன்னா எனக்கு இந்தியாவில் தான் வேணும். ஸோ நான் இந்தியாவில் தேடிக்கிறேன். ஸ்டேட் வந்து அவங்களும் எனக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வேணும். பட் அவங்க எனக்கு சென்னையாக இருந்தால் ஓகே. ஸோ கொடுத்துக்கிறேன். என்னோடய எஜுகேஷன் ஃபினான்ஸ் பற்றி அதாவது பார்ட்னரோடது பார்த்திங்கன்னா அவங்க என்ன ஒர்க் வேணால் இருக்கலாம். ஸோ அவங்களோட படிப்பு நான் என்னோடய ரிலேட்டடே எல்லாம் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அது கொடுத்துக்கோங்க. அவர் ஒரு இன்ஜினியர், மெக்கானிக்கல் எது வேணால் இருக்கட்டும். பட் ஆனுவல் இன்கம் மட்டும் நான் ஒரு 10 lakhs யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்ட்னரோடது ஐ நீட் எ பர்ஃபெக்ட் பர்சன் ஃபார் மை லைஃப் அண்ட் ஜெண்டர் to handle me. And my parents. ஸோ எனக்கு இது மட்டும் போதும். வேறு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. யூ கேன் நவ் லாகின் இன் யூஸிங் யுவர் ரிஜிஸ்டர் இமெயில், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரணும். வந்தால் மட்டுமே தான் நீங்கள் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனை ஃபில் பண்ணியிருக்கீங்க, கம்ப்ளீட்டும் ஆகியிருக்கு. ஸோ இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னே டேரெக்டாக லாகின் பேஜ் போகும். இவ்வளோ தான், சிம்பிள் ஸ்டெப் தான். இப்போ எந்த நெட்வொர்க்கும் லாக் ஆகலை, எதுவும் எந்த ப்ராப்ளமேட்டிக்கும் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணிங்கன்னா ஒரே தடவையில் சிம்பிள் அண்ட் நீட்டாக முடிச்சிடலாம். இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்ல மறந்துட்டேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கேயுமே வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் சில டைம்ஸ் வந்து எரராக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோவில் எப்படி ஷோ பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி ப்ராப்பராக ஒன் டைமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். நிக்கா லேட்டில் பார்த்திங்கன்னா கட்டண அடிப்படையில், அதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த மெம்பர்ஷிப் நீங்கள் என்ன பிளான் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ சப்போஸ் நீங்கள் உங்களோட நிக்கா நடக்கிற வரைக்குமே எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எலைட் பிளானை சூஸ் பண்ணி எங்களோட ஃபுல் சப்போர்ட்டை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.